அண்ணாமலை ஒரு பவர். டெல்லி பாஜக எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பார்க்கணும். நம்ம மோடி லாயலிஸ்டா அண்ணாமலையை பயன்படுத்தணுங்கிறத நாம சொல்றோம். ஆனா இன்னும் 29 வரை எடப்பாடி மோடிக்கு தேவை. இதுதான் சிக்கல். மற்றவங்க எல்லாம் கூட்டணி போகணும்னு நினைக்கிறவங்க தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா அண்ணாவை சொல்லி வருவாங்க. இவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அண்ணாவே சொல்லல. தமிழ் தேசிய அடையாளம் டூ ஆர் டைன்னு அவர் போறாரு. ஸோ அவர் அவர் பாக்கில் போடட்டு. அது இப்போ அந்த முடிவுகள் வெளியான பிறகு கூட்டணி கட்சிகள்லாம் ஒவ்வொரு வார்த்தை பேசுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே நான் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுக்காமல் இருந்திருந்தால் இன்றைய அரசியலே தலைகீழாக மாறி இருக்கும்ங்கிறாரு திருமாவளவன் அவர்கள். கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, திமுக கூட்டணி கட்சிகள் கேட்ட இடத்தை ஒதுக்கல, அவங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்காக சார் இருக்கும்? அவரோட டீம்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்களையும் யங்ஸ்டர்ஸையும் போடுவாங்க. அப்படி ஒரு யங்ஸ்டர்ஸை போட வேண்டிய இடத்துல இந்தியா ஃபுல்லா ஒரு பாப்புலாரிட்டி கொண்ட அண்ணாமலையை போடுறது பாஜகவுக்கு பெரிய வேல்யூ அடிஷன். அண்ணாமலை இழந்தது கட்சிக்கு பெரிய இழப்பு. அன்பு இக்னைட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், அரசியல் ஆய்வாளர். களத்துல என்ன பிரதிபலிக்கிறாங்க மக்கள் அப்படிங்கறத ரொம்ப துல்லியமா கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக நமக்கு எடுத்து சொல்பவர் அவர் திரு ஆர்டி சார் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பு. வணக்கம் சுபா மேடம், நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கேன் சார். சார், கருத்து கணிப்புகள் கூறும் கூற்றுகள் தான் உண்மையா சார்? அதாவது கருத்து கணிப்புகள் அந்த பாதை நம்ம காட்டுது. திமுகவுக்கு மெஜாரிட்டி வருங்கிற ஒரு பாதையும் அந்த டைரக்ஷனை காட்டுது. இன்னொரு பாதை டிவிகே அதிமுக என்டிஏ பலகீனப்படுத்துங்கிற பாதையை கருத்து கணிப்பு காட்டுது. ரிசல்ட்லயும் இது வர்றதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கதா தான் நான் பார்க்குறேன். கருத்து கணிப்புல துக்ளக் இதயாவுக்கு கிரெடிபிலிட்டி அதிகம். அவர் கொஞ்சம் கிரெடிபிலிட்டி உள்ளவர் தான் துக்ளக் இதயா. அடுத்தபடியா கருத்து கணிப்பு தொடர்பா ஃபாதர் ஜெகத் கஸ்பார், அவரும் கொஞ்சம் அலைஞ்சு எடுக்கக்கூடியவர் தான். அது கொஞ்சம் அந்த ஸ்டடியில் இருக்கக்கூடியவர் தான். தென் எஸ்எஸ்என் சர்வே, அவர் 2,40,000 பேரை ஒரு மத்திய பாஜக தலைவர் எல் முருகனோ அல்லது சிபி ராதாகிருஷ்ணனோ 2 வரல ஒருத்தர் என்ட்ரஸ்ட் பண்ணி எடுத்திருக்கிறாரு. அது பாஜக அணி தோத்துருங்கிறனால அந்த கருத்து கணிப்பை வெளியிடாம தேர்தல் முடிஞ்ச பிறகு இனிமேல் யாருக்கும் பாதிப்பு இல்லைன்னு அவர் பார்த்தது 2,40,000 பேரை பார்த்து அதை எடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரெடிபிலிட்டி உள்ள கருத்து கணிப்பு எல்லாம் சுமார் 180 இடங்கள் வர திராவிட முன்னேற்ற கழகம் அணி ஜெயிக்குங்கிற ஒரு கருத்தை சொல்லுது. என்னோட அரசியல் அனுபவமும் கட்சிகளின் பலத்தின் அடிப்படையில் அரசியலுங்கிற என்னுடைய அந்த மேக்ரோ தேரிப்படியும் திராவிட முன்னேற்ற கழகம் 180 இடங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொன்னூர் ராமச்சந்திரன் போன்ற படுத்த அனுபவஸ்தர்கள் அரசியல்ல ஸ்டாலின் முதல் இடத்துக்கு வந்துருவாரு, 2ஆம் இடத்துக்கு தான் விஜய்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் போட்டி. சீமானும் தமிழ் தேசிய வாக்குகளை ஓரளவு காப்பாற்றுவாருங்கிற கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. ஸோ அவரு சீட்டை பொறுத்தவரை டிஎம்கே ஸ்வீப்புங்கிற அடிப்படையிலையும் 40 விழுக்காடுக்கு மேல திராவிட முன்னேற்ற கழகம் வாக்கெடுக்குங்கிற கருத்தையும் அவர் சொல்றாரு. இது பெரும்பாலான மெஜாரிட்டி பார்வை. இதை தாண்டி நகர்ப்புறங்கள்ல தாவேகாவுக்கு ஒரு ஆதரவு வளையம் இருக்குங்கிற கருத்து வருது. அது எந்த அளவுக்கு சீட்டா கன்வெர்ட் ஆகுங்கிறது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்குது. ஐபி ரிப்போர்ட்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் மீண்டும் அமையும்ங்கிறத தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. பரவலா எல்லார் மத்தியிலுமே மீண்டும் டிஎம்கே கவர்மெண்ட்டுங்கிற அந்த கருத்து தெளிவாகவே இருக்குது. இதுல விஜய் தொடர்பா 3ஆவது இடத்தை தான் விஜய்க்கு ஒரு 90 விழுக்காடு கருத்து கணிப்புகள் கொடுக்குறாங்க. ஒரு கருத்து கணிப்பு மட்டும் விஜய்க்கு முதல் இடத்தையும், இன்னொரு கருத்து கணிப்பு விஜய்க்கு 2ஆவது இடத்தையும் கொடுத்தாங்க. ஒரு கருத்து கணிப்பு முதல் இடத்தை விஜய் கொடுத்தாங்க, நெட்டு கொடுத்தாங்க. பட் அந்த கருத்து கணிப்போட அந்த கிரெடிபிலிட்டி எனக்கே சந்தேகமா இருக்கு. தமிழ்நாட்டில் 9 விழுக்காடு பிராமணர்கள்ங்கிறாங்க, தட் இஸ் ராங். அடுத்தபடியா அந்த கருத்து கணிப்புல 49 விழுக்காடு கொங்கு வேளாளர்கள் 2021 திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்ததா சொல்றாங்க. நிச்சயமா அது இருக்க வாய்ப்பே இல்லை. திரும்ப அந்த கருத்து கணிப்புல 43 விழுக்காடு வன்னியர்கள் வாக்களிச்சதாட்டும் சொல்றாங்க. அதுவும் தவறான ஒரு பார்வையா தான் நான் பார்க்கிறேன். ஸோ
அந்த கருத்து கணிப்பின் தன்மை ஃபோனில் எடுத்தாங்களா, மக்களை சந்திச்சு எடுத்தாங்களாங்கிறது வந்து கேள்விக்குறி. ஸோ கிரெடிபிலிட்டியோட இதில் நிற்கிறது வந்து துக்ளக் இதயாவும் எஸ்எஸ்என் சர்வே எஸ்எஸ்என் சீனிவாசன் சாரும் தான் இதில் கிரெடிபிலிட்டி இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கு, ஒரு தங்களோட இது கரெக்டா வரணும்னு இருக்கு. அதுலயும் எஸ்எஸ்என் வந்து ரொம்ப ஒரு சேலஞ்ச் பண்ற மாதிரி பேசுறாரு. உதயா ஹி ப்ரூவ்ஸ் ஹிம்செல்ஃப் அண்ட் காமா தான் பேசுறாரு துக்ளக் இதயா. இப்போ அந்த முடிவுகள் வெளியான பிறகு கூட்டணி கட்சிகள்லாம் ஒவ்வொரு வார்த்தை பேசுறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே. நான் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுக்காமல் இருந்திருந்தால் இன்றைய அரசியலே தலைகீழாக மாறி இருக்கும்ங்கிறாரு திருமாவளவன் அவர்கள். கம்யூனிஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, திமுக கூட்டணி கட்சிகள் கேட்ட இடத்த ஒதுக்கல, அவங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்காக சார் இருக்கும்? அரசியல் அரங்கத்துல ஒவ்வொருத்தரும் தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கும் உயர்த்தி கொள்வதற்கும் முயற்சி பண்ணுவது இயல்பு. அதுல திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, விஜய்க்கு வாக்கு வங்கி ஏறி வருதுங்கிற அந்த சூழ்நிலையில நான் விஜயை ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்போம்னா ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டெல்லாம் கன்சால்டேட் ஆயிருக்கும், அது வேற நிலைமையே மாறி இருக்குங்கிற ஒரு கருத்தை திருமாவளவன் சொல்றாரு. ரெட்ராஸ்பெக்டிவா தான் அது சொல்றாரு. ஆனா அதே வேளையில விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிற எங்க கருத்தை அவர் ஏற்றுக்கிட்டார். நாங்க சூர்யா ஹாஸ்பிட்டல் அவர் இருக்கும்போது அவரை சந்திக்கும் போது நீங்க வெற்றி கூட்டணியில இருக்குங்கண்ணே, வெற்றி தொடர வர இதுல தொடருங்க, அதர்வைஸ் நீங்க கூட்டணி மாறணும்னா உங்களை கன்ஷிராம் பாணியில யாராவது சிஎம் முலாயம் சிங் யாதவ கன்ஷிராம் சொன்ன மாதிரி யாராவது உங்களை சிஎம்மா ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு அரசியலை முன்னெடுத்தாங்கன்னா அந்த அரசியலுக்குள்ள நீங்க அதை ஏற்றுக்கொள்ளுங்களே தவிர இனிமேல் வந்து சபார்டினேட்டா யாருக்கு போகாண்டாங்கிற ஒரு கருத்தை நான் முன் வச்சேன். அது அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய்ங்கிற கருத்தையும் அவங்க தரப்புக்கிட்ட நாம பாஸ் பண்ணணும். ஸோ அவங்க அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயை விட வெற்றி பெற்ற திமுக அணியிலே வெற்றி தொடரலாங்கிற லெவலில் அவர் இருக்காங்க. இன்னைக்கும் இந்த திமுக அணி வெற்றி பெறக்கூடிய பட்சத்தில் அவங்க 2 மக்களவை உறுப்பினர்கள் வாங்கிக்கிட்டு அவங்க திமுக அணியில தொடர்றதுக்கே வாய்ப்பு இருக்கு. பட் அவங்க 2 மக்களவை உறுப்பினர்ங்கிறது நாங்கள் பலத்துக்கு நாங்க டிரான்ஸ்பர் பண்ண ஓட்டுக்கு போதாதுங்கிற உணர்வு அவங்களுக்கு இருக்கலாம். 6 எம்எல்ஏங்கிறத 8 எம்எல்ஏ ஆக்கணவங்க 2 மக்களவைங்கிறத வந்து 3 மக்களவை ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும். ஸோ அந்த இடத்துக்குள்ள அவங்க இப்பவே வந்து பவர் பொலிட்டிக்ஸ்ல நாங்க முக்கியமானவங்கிறத காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சிபிஎம் பொதுவா இளைஞர் சக்தி வந்ததுன்னா அதுக்கு பின்னாடி நிற்கக்கூடியது சிபிஎம்முக வழக்கம். மக்கள் தினம் எம்ஜிஆர் திமுக உடைக்கும் போது சிபிஎம் கூட இருந்தாங்க. அண்ணன் வைகோ திமுக உடைச்சு வரும்போது சிபிஎம் கூட இருந்தாங்க. ஆனா அதே இந்த சூழ்நிலையில அகில இந்திய அரசியலை மையமாக கொண்டு சிபிஎம் வந்து திமுக கூட இருந்தாங்க. அவங்களுக்கும் தங்களுடைய அரசியல் முக்கியத்துவம் ஒரு 5 சீட்டுக்குள்ள சுருங்கி போச்சுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருக்கு. ஸோ அதுல இருந்து தங்களை உயர்த்திக்கிறதுக்கு உள்ள வாய்ப்புகளை அவங்க தேடுறாங்க. அது வந்து முதல்ல ஆப்ஷன் வந்து விண்ணப்பலான்னு பார்ப்பாங்க. ஆப்ஷன் விஜய், அதுல மாற்றம் இல்லை. அது விண்ணப்பலாங்கிறத அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஸோ திமுகவுக்கு எதிராக விஜய்ங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி திருமாவும் சரி சிபிஎம் சரி பொலிட்டிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு தான் நான் பாக்குறேன். சார், நாதாகா அதாவது கிட்டத்தட்ட 15 வருடமா அரசியல்ல இருக்காங்க. தேர்தல் 2-3 தேர்தல் ஆயிடுச்சு. எப்போ சீட் வாங்க போறாங்க? இல்ல இது மாதிரி ஓட்டு ஒரு ஸ்மால் பெர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் வந்து வேட்பாளர்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குமா சார், அவங்கள பின்பற்றுபவர்களுக்கு? ஆடு நனைகிறதுன்னு ஓனா அழுதுற மாதிரி நாம் தமிழர் கண்டு பலரும் அழுறாங்க. அது ஆடு நனைகிறத கண்டு அணைகிற ஓனாய் அப்பார்மெண்ட் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நாம் தமிழரை பொறுத்தவரை அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்திய கட்சிகளோட திராவிட கட்சியோட கூட்டணி கிடையாதுன்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவலர்கள் ஒட்டுணிகள் தொங்குசதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க 2029 20 ஆண்கள் 20 பெண்கள்னு அவரு காரைக்குடி கூட்டத்திலே டிக்ளேர் பண்ணிட்டார். அப்போ இந்த இடத்துக்குள்ள அவர் கன்சிஸ்டண்டா போறாரு. அவரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டுல போறாரு. சமரசம் இல்லைங்கிற இதுல போறாரு. அவர் கூட்டணி போகணும்னு சொன்னா யாரு கூட கூட்டணி போக முடியும், எப்படி கூட்டணி போக முடியும்? இதுவரை வந்து சென்னை கடற்கரை அழகை கெடுக்கக்கூடிய சமாதிகள் எல்லாம் உடைப்போன்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன நிலைமை சொல்லியிருக்கிறாரு. மற்றவங்க யாராவது மற்றவங்க எல்லாம் கூட்டணி போகணும்னு நினைக்கிறவங்க தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா அண்ணாவை சொல்லி வருவாங்க. இவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அண்ணாவே சொல்லல. தமிழ் தேசிய அடையாளம் டூ ஆர் டைன்னு அவர் போறாரு. ஸோ அவர் வந்து அவர் பாக்குல போடட்டு. அது பிரான்ஸ் பார் பிரெஞ்சுன்னு சொல்லக்கூடிய கட்சி இன்னைக்கு பிரான்ஸ்ல வந்து நம்பர் 1 பார்ட்டி, ஆட்சி அதிகாரத்துல இல்லை. அது வந்து வலதுசாரி ரேடிக்கல் பார்ட்டிங்கிற லெவல்ல அவங்களுக்கு எதிரான மற்ற லெப்டிஸ்ட் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்க நம்பர் 1 பார்ட்டியா இருந்தாலும் எதிர்கட்சியா தான் இருக்குது. அதே மாதிரி அவரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்து வந்த கட்சி தான் அந்த கட்சியும். அதே மாதிரி அவர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரட்டுன்னு அவர் துணிஞ்சே போறாரு. கன்சிஸ்டன்டா நிற்கிறதுக்கு ஒரு பேக்கிங் இருக்கும். அந்த பேக்கிங்ல தான் அவர் போக முடியுமே தவிர அவர் கூட்டணி போனாருன்னா அந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஓட்டு அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா?
அது ஜெயிக்க முடியுமா? கூட்டணிக்கு போய் தோத்து போனாருன்னா அவர் அரசியலே முடிஞ்சு போச்சே. தனிச்சு போனாருன்னா இப்படி போயிட்டே இருக்கலாமா ஜாலியா? அது கம் ஓட் மேன்னு போயிட்டே இருக்கலாம் இல்லையா? டூ ஆர் டை ஒரு பேட்டல்ங்கிறதுல. கூட்டணிக்கு போனா ஜெயிக்குன்னு என்ன கேரண்டி இருக்கு? நீ கூட்டணி போன நம்ம அரசியல் பண்றதே ஒரு பவருக்காக தானே சார். அப்ப அந்த பவர் இல்லாம எவ்வளவு நாள் தான் சார் அவங்க அரசியலை மட்டும் அவங்க பவர்ங்கிறது சபார்டினேட் பவர் அவங்க எதிர்பார்க்கல, பிரின்சிபல் பவரை எதிர்பார்க்கிறாங்க. ஸோ சபார்டினேட் பவரை விஜயகாந்த் மாதிரியோ வைகோ மாதிரியோ எதிர்பார்த்து போனா அவங்களுக்கு அது கைகூடவும் இல்லை. ஆனா ஒரு சில எம்எல்ஏக்கள் கிடைச்சி சபார்டினேட் பவர் கூட அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ சபார்டினேட் பவரை எதிர்பார்க்காம பிரின்சிபல் பவர்னு அவங்க ஒரு வில் பவரோட போறாங்க. லெட் தம் கோ. நான் ஏன் சொல்றேன்னா 2026 சீமான் என்னோட சகோதரர். அவரை கூட்டணிக்கு வேணும்னு மிகப்பெரிய ஆச்சாரியர்கள் வந்தாங்க. நான் சொல்லலை, என்ன மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பெரியவங்க. அது என்னைக்குமே மதிப்பு மரியாதைக்குள்ளவங்க. ஜெயலலிதாவுக்கு ஏற்க தண்டனை கொடுத்துன்னு அவர்களுக்காக அவர் மேல நம்ம பழகுனது மற்ற மரியாதைக்காக நாம தான் அதை பேசுவோம். அது வேற விஷயம். பட் அவங்க ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் சீமான அணுகுனாங்க. மிகப்பெரிய தொழிலதிபர்கள் சீமான் சமூகத்தை சேர்ந்தவங்க அழுகுனாங்க. நான் தான் சொன்னேன், வேண்டாம், நீங்க இமேஜ் போயிடும், கூட்டணி போய் உங்களுக்கு ஓட் டிரான்ஸ்பர் ஆகாம தோத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அரசியலே முடிஞ்சு போகும். கூட்டணிக்கு போன கமலஹாசனுக்கு நிலைமை என்ன, கூட்டணிக்கு போன தினகரன் நிலைமை என்ன? இத்தனைக்கும் தினகரன் ரெட்டலையும் உதயசூரியனும் குக்கர்ல வச்சு அவிச்ச அளவுக்கு பெரிய ஒரு சாதனையாளர். கூட்டணி போனாரு, என்னாச்சு? சோ கூட்டணிங்கிறது கூட்டணியிலும் தினகரன் சாதிக்கல. கூட்டணியில விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக சாதிச்சாரு. கூட்டணியில கமலஹாசன் ராஜ்யசபா வாங்கினாரு. ஸோ கூட்டணிங்கிறது வைகோ ரவுண்டு வந்தார், மத்திய அமைச்சர் எல்லாம் வந்தாரு. ஸோ கூட்டணிங்கிறது ஷுவர் ஷாட்டும் கிடையாது. கூட்டணிங்கிறது தோல்வி அடைஞ்சிட்டுச்சுன்னா அது அப்புறம் அரசியலே பண்ண முடியாது. தனிச்சு போட்டிட்டு இருக்கிற அரசியலை தொடர்ந்து பண்ணலாம். கூட்டணி வாய்ப்பு நானும் முயற்சி பண்ணினேன். என்டிஏ 18 8 விழுக்காடு சீமானையும் சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணணும். திமுகவும் அண்ணா திமுகவும் இல்லாத இந்துத்துவாவும் தமிழ் தேசியமும் இந்துத்துவா தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கணும்னு சொன்னேன். மோடி பிஎம்ஓ கூட அதுக்கு கொஞ்சம் இங்கிலாண்டா தான் இருந்தாங்க. விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. டக்குன்னு அவரு அண்ணாமலை நீக்கிக்கிட்டு இதுக்குள்ள வந்துட்டாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள சீமான் தனிச்சு போகக்கூடிய பாதை தான் அவருக்கு கை கொடுக்குமே தவிர கூட்டணி பாதைங்கிறது, கூட்டணி பையும் தோத்துட்டாருன்னா கூட்டணி போனா ஷுவர் ஷாட் வெற்றின்னு யார் காட்டியிருக்கிறா? யாரும் காட்டல. கூட்டணி போனா ஷுவர் ஷாட் வெற்றிங்கிறது யாரும் காட்ட முடியல இல்லையா? சோ அந்த இடம் தினகரன் கூட்டணி அரசியல் தோல்வி தானே அவருக்கு. ஸோ அவரு தனிச்சு போறாரு, அந்த பாதையில அவர் போறாரு. என்ன பொறுத்தவரை ஒரு சகோதரரா நீங்க தனிச்சு போறதான் கரெக்டுங்கிறத நான் சொல்றேன். என்னோட கணக்கும் அவர் தான். அது மட்டும் இல்ல, அவர் ஹீரோயிசம் ரொம்பவும் பண்ணிட்டார். இப்போ விஜய் வந்தது அவருக்கு ஒரு பின்னடைவை கொடுத்துருக்கலாம். ஆனா விஜய் தாக்கு பிடிக்க முடியாம போனாருன்னா அந்த ஓட்டு அவருக்கு தானே. 1.1 இருந்தாலும் 8.2 வந்திருக்கிறார். இப்ப விஜய் அப்போ விஜய் அடுத்தால திமுக அண்ணா திமுக உடைச்சு ஒரு வாக்கு வங்கி எடுத்திருக்கிறாரு. அதை விஜய் கோட்டை விட்டாருன்னா சீமானுக்கு தானே போகும். சோ ஓடு மீன் ஓட ஒரு மீன் ஒரு முறை வாடி இருக்குமா கொக்கு. இன்னொரு தமிழ் பழமொழி சொன்ன கொக்க அந்த ஒரு பழமொழி. எனக்கு அந்த திருக்குறள் சரியா தெரியல. இந்த திருக்குறள் எனக்கு தெரியுது, அர்த்தம் ஒண்ணுதான். அந்த சமயம் வரும்போது நாம சாதிக்கணும்னு நினைக்கிறாரு. தமிழ் தேசிய அரசியல் நிறுவனம் நினைக்கிறாரு. பெரியார் மண்ணல்ல பெரியாரை மண்ணுன்னு நிறுவனம்னு நினைக்கிறாரு. திராவிடத்துக்கு எதிராக நினைக்கிறாரு. லெட் ஹிம் டு. இப்படியாவது ஒருத்தர் நாட்டுக்கு வேணும் இல்ல. எல்லாருமே கூட்டணி அரசியல சந்தர்ப்பாத அரசியல போயிட்டா என்ன, அப்புறம் அவர் பாட்டுக்கு போட்டு வரட்டு. மக்கள் எந்த அளவுக்கு அதை ஆதரவு கொடுக்குறாங்களோ அதோட கொடுக்கட்டு. சார், இந்த எக்ஸிட் போல் அத திமுகவே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்களா சார்? எக்ஸிட் போல் இந்த மாதிரி தான்மா வரும். அது எல்லா எக்ஸிட் போலும் இந்த டைப்ல தான் வரும். எக்ஸிட் போல் ஒரு ட்ரெண்டா தான் சொல்லும். சீட் கன்வர்ஷன்லாம் எக்ஸிட் போல் பண்ண யாருக்குமே எப்படி சீட் கன்வர்ஷன் சொல்ல தெரியல. எக்ஸிட் போல் டிஎம்கேக்கு ஆதரவான ட்ரெண்டை தானே சொல்றாங்க. இப்ப நீங்க 3 எக்ஸிட் போல் 2024 திமுகவுக்கு நெகட்டிவா பண்ண ஆட்கள் தானே அதை சொல்றாங்க. அப்ப 24ல 39 சீட்டு திமுக ஜெயித்தாங்களே. அப்ப அந்த எக்ஸிட் போல ஒரு சிலர் தானே அதை தெளிவா சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பாதை திமுக பொறுத்தவரை பாசிட்டிவா தான் அதை எடுத்துக்க முடியும். ஓகே சார். சார், பொதுவாகவே இந்த கருத்து கணிப்புகள், கருத்து திணிப்புலாம் நீங்க சொல்லிட்டீங்க. சாம்பிள் பொறுத்து அதெல்லாம் எங்களுக்கு சொல்லிட்டீங்க. ஆனா நாங்க கேக்குறது என்னன்னா, இவ்வளவு ஆன்டி இன்குபென்சி இருக்கு. அதை சரியான அளவுல இங்க அறுவடை செய்வதற்கு இந்த திராவிட கட்சியான எதிர் திராவிட கட்சியான அதிமுகவோ இல்லைன்னா விட்டுட்டாங்களோ, அதை மிஸ் பண்ணிட்டாங்களோ அந்த ஆன்டி இன்குபென்சியை கேப்சர் பண்ற இடத்துல? ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்கிறது கிளைம் தான், ப்ரூஃப் கிடையாது. ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்கிறதுக்கு நம்ம அதை பேசினா திமுகவுக்கு முட்டு கொடுப்பான்னா அது நமக்கு தேவையில்லைங்கிறான். நம்ம அதை பேசுறது கிடையாது. ஆன்டி இன்கம்பன்சி மக்களவை தேர்தலையும் பேசப்பட்டது. அவங்க ஏற்கனவே மக்களவை தேர்தலில் ராகுல ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்ததை விட ஒரு 6 விழுக்காடு வாக்கு குறைஞ்சிருக்காங்க. அது
ராகுல் ப்ரொஜெக்ஷனுக்கு உள்ள அந்த வேல்யூ உள்ள ஓட்டு வரலன்னு தான் அதை எடுக்க முடியுமே தவிர, அந்த குடும்பத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு. நமக்கு பிடிக்கல, அந்த குடும்பம் 71 இருந்தே ஜெயிக்கிறது நமக்கு சுத்தமா பிடிக்கல. எப்படியாவது அடிச்சு உடைச்சிடணும், அல்லது கலத்தி விட்டு 14 மாதிரி அல்லது 98 மாதிரி கலத்தி விட்டு மாணிக் தாகூரையும் இவங்க ஜோதிமணியும் வேடிக்கை பார்த்துடணும்னு நமக்கு ஆசை இருக்குது. ஆனா அவங்க வந்து ஒரு கூட்டணிக்குள்ள, ஒரு திராவிட கட்சி கூட்டணி கிடைச்சுன்னா அவங்க வந்து வெற்றி பெற்றுறாங்க. அந்த அவங்களுக்குள்ள அந்த 5 to 6 விழுக்காடு அந்த கூடுதல் இந்திரா காந்தி குடும்ப அந்த வாக்கு தான் கிடைக்கலே தவிர, மற்றபடி ஸ்டாலின் தலைமைக்கு ஸ்டாலினை முன்னிறுத்தி 47 விழுக்காடு வாக்கு எடுத்தாருன்னா 45 எடுத்தவர் கமல்ஹாசனும் சேர்த்துக்கிட்டு 47 விழுக்காடுக்கு போயிட்டார். ஸோ அது பார்லிமெண்ட் எலெக்ஷன் சொன்னாலும் ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் அந்த எலெக்ஷன் நடந்தது. அப்போ கூட சே நோட்டு ட்ரக் அண்ட் டிஎம்கே தான் சொல்லப்பட்டது. அப்போ ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது ஒரு கிளைம் தான். அதே மாதிரி ப்ரோ இன்கம்பன்சி 8000 ரூபா கொடுத்துருக்கோம், 5000 ரூபா கொடுத்துருக்கோம், 1000 ரூபா கொடுத்துருக்கோங்கிறதும் அதுவும் ஒரு கிளைம் தான். ஸோ இது ரிசல்ட் தான் ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத சொல்லிடுமே தவிர, அந்த அசம்ஷன் தானே தவிர ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்கிறதுக்கு எவிடன்ஸ் கிடையாது, ப்ரோ இன்கம்பன்சி இருக்குங்கிறதுக்கு எவிடன்ஸ் கிடையாது. ஸ்டேட்டஸ்கோ போயிட்டு இருக்கு. நம்ம தரவுகளோட பேசணும். ஸ்டேட்டஸ்கோ ஒரு 47 விழுக்காடு எடுத்து 39 சீட்டு ஜெயித்திருக்கிறாங்க. அப்பவும் ஆன்டி இன்கம்பன்சி மிகப்பெரிய அளவு பேசப்பட்டது, அது பிரதிபலிக்கல. சார், இனி வரும் காலங்கள்ல நாத்தாக்காவோட எதிர்காலம் எப்படி சார் இருக்கும்? நாத்தாக்கா தனிச்சு தான் போவாங்க. விஜய் இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், மண்குதிரன் நிரூபிச்சாருன்னா அது நாத்தாக்காவுக்கு, அந்த வாக்கு நாத்தாக்காவுக்கு வரும். அது வந்து பொலிட்டிக்ஸ் பிசினஸ் எப்படி வருதுன்னு பார்க்கணும். இப்படித்தான் கமல்ஹாசனுக்கு வாக்கு வந்தது, தினகரனுக்கு வாக்கு வந்தது. அண்ணாமலைக்கு வாக்கு வர வேண்டிய நேரத்துல விஜய் உள்ள வந்து அதை தட்டிட்டு போயிட்டாருங்க. தான் என்னோட பார்வை. ஏன்னா சீமான் தான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணாரு, முக்குலத்தோரை திருப்பினாரு, 6 பிராமின் கேண்டிடேட்னாரு, ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் நின்னாரு, ஆடு மாடு இது பண்ணாரு, எல்லாமே பண்ணாரு. ஓகே, அவரு கூட சைலண்ட் ஓட்டு வந்திருக்கலாம். லெட் அஸ் வெயிட் அண்ட் பிரெடிக்ட். பட் இன்னைக்குள்ள ஒரு எக்ஸிட் போல பார்க்கும்போது விஜய் ஒரு பெரிய புதாகரமா வந்து சீமான பாதிக்கடை செய்திருக்காங்கிற ஒரு கருத்துக்கள் இருக்குது. ஓகே, அரசியல்ல நிதானமா விளையாடலாம். ஜஸ்ட் மேட்ச், மராத்தான் ரேஸ் வரட்டு. விஜய்க்கு வந்து இன்னைக்கு சிஎம் கேண்டிடேட்டா சொல்லி ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதம் விஜய் எடுத்துட்டாரு. நாளைக்கு மக்களவை தேர்தல், சீமானுக்கு இஷ்யூ இருக்கு, காங்கிரஸையும் சேர்த்து எதுக்குறாரு. விஜய் காங்கிரஸுக்கு ஆதரவு மனப்பான்மையில அரசியல் வந்திருக்கிறாரு. சப்போஸ் திமுக காங்கிரஸ் கூட்டணியே தொடருதுன்னா வாட் வில் பி தி ஸ்டாண்ட் ஆஃப் விஜய்? காங்கிரஸ் வந்து விஜய்கிட்ட வந்துட்டா வெல் அண்ட் குட். விஜய்க்கு அது வருமா வராதாங்கிறது கடைசி நேரத்துல தான் தெரியும். எல்லாரும் விஜய் ஒரு ஆப்ஷனா வச்சு ஸ்டாலின்கிட்ட பேரம் பேசுவாங்க, ஸ்டாலின் ஒரு ஆப்ஷனா வச்சு விஜய்கிட்ட பேரம் பேசலாம். இதுதானே எல்லா அரசியலும் பண்றாங்க. அப்ப பேரன்னு வந்தா எந்த சைடு நிற்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்பவே ஷுவர் ஷாட் காங்கிரஸ் விஜய் கூட்டணின்னு சொன்னாங்க. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிற ஆர்டிகே கருத்தை தான் மல்லிகார்ஜுன கார்கே சொல்லி கூட்டணி இல்லாம பண்ணாங்க. இப்போ வந்து ஒன் டைம் டெஸ்டடு, இதை நம்பி எப்படி காங்கிரஸ் போவாங்க? அல்லது அவங்க திமுக கூட நிற்பாங்களா? அது ஃபைனல் லெக்ல தான் தெரியும், லாஸ்ட் லெக்ல தான் தெரியும் 2029. அதுல விஜய்க்கு காங்கிரஸ் கூட்டணி வந்தா he will be a happiest person, no doubt. காங்கிரஸ் கூட்டணி வந்தா அது விஜய் தாக்கு பிடிச்சு நின்றுவாரு. வரலன்னா எப்படி விஜய் இருப்பாரு? காங்கிரஸ் ஸ்டாலின் கூட கண்ணி பண்ணிட்டாங்கன்னா வாட் வில் ஹி டூ? நம்ம சீமானுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அவர் காங்கிரஸையும் பாஜகவும் சேர்த்து அடிக்கிறாரு. ரெண்டு பேருமே இன எதிரிகள். இந்த நாசகார திட்டங்களுக்கு காரணம்னா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போயிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு விஜய் ஜெயித்திருந்தாலும் செகண்ட் ரவுண்டு சூழ்நிலை எப்படி அமையுது, சீமானுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி அவர் தூக்கி விட்டதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். சரி சார், நீங்க வந்து நாதாக்காவுடைய எதிர்காலம் சொல்லிட்டீங்க. அண்ணாமலைக்கு இனி எதிர்காலம் எப்படி? தமிழக அரசியல் அதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்லைன்னா ஜூன் மாசத்துல பக்கத்து ஸ்டேட்ல இருந்து எம்பியா போய் டெல்லியில இருக்கிற சென்ட்ரல் அரசியல் தானா சார்? தேசிய அரசியல் தான் அவருடைய அரசியல் பாதையாயிடு. தமிழக அரசியலா தேசிய அரசியலா? அண்ணாமலை ஒரு பவர். டெல்லி பாஜக எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பார்க்கணும். நம்ம மோடி லாயலிஸ்டா அண்ணாமலையை பயன்படுத்தணுங்கிறத நாம சொல்றோம். ஆனா இன்னும் 29 வரை எடப்பாடி மோடிக்கு தேவை. இதுதான் சிக்கல். எடப்பாடி மோடி சைடு வந்துட்டாரு. விஜய் தான் மோடிக்கு 100% எதிரியா இருக்கிறாரு, ஒரு வன்மத்துல எதிரியா இருக்கிறாரு. அதான் இடியட்ஸ்ன்னு ஒரு மல்டிலிங்குவல் நாவலிஸ்ட் ஜெயலலிதா அம்மையாரை பற்றி ஒரு நாவல் எழுதியிருக்கிறாங்க. கீதா மனோனிதான்னு ஒரு லேடி, ஆர்பிஐல உள்ள ஒரு ரிட்டையர்ட் ஆபீசர், தமிழ், கன்னடம், ஹிந்தி, இங்கிலீஷ் 4 மொழியில எழுதியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன வார்த்தை இடியட்ஸ். மோடி பிஜேபி கொள்கை எதிரிங்கிறவன தூக்கி பேசுறாங்க தமிழக பாஜக தலைவர்கள்னு கடுமையான வார்த்தையா சொன்னாங்க. சோ அந்த அளவுக்கு விஜய் வந்து பிஜேபி கூட காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரு. ஐ அம் காப் ஷூர் ஆஃப் இட். அவரு என்ன இது மேலும் அந்த ஜனநாயகன் இதுக்கு பிறகு
தொட்டாச்சு, இனிமே அது சரியா இருக்காது. அப்போ எப்படினாலும் அவர் லாஸ்ட் மினிட் வந்து ராகுலை நோக்கி தான் அவருக்கு பயணம் இருக்கும். அப்போ பிஜேபிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் எடப்பாடி பழனிசாமி ஆப்ஷன் தான். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில அவர் பிஜேபிக்கு எதிராக போய் மக்களவை தேர்தலில் பாடம் படிச்சுட்டாரு. அப்புறம் பிஜேபி கூட இப்போ வந்திருக்கிறாரு. மீண்டும் அவர் 29 போனா அவருக்குடைய இழப்புகள் அதிகம் இருக்குங்கிறனால அவர் பிஜேபி கூட டிராவல் பண்ணக்குள்ள வாய்ப்புகள் அதிகம். அப்கோர்ஸ் டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் சீட்டை தான் கொடுப்பாரு, 5 சீட்டுக்கு மேல கொடுக்க மாட்டார், அது அவரோட தன்மைகள். ஆனா அவரு ஒரு முறை பிஜேபிக்கு எதிராக போய் பாடம் படிச்சதுனால தொடர்வார்னு நான் கருதுறேன். ஸோ அப்படி அவர் பிஜேபி தொடரும் போது அதை ஏற்றுக்கிட்டு எப்படி அண்ணாமலை என்டர்டெயின் பண்ண போறாங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாட்டெல்லாம் இருக்குது. ஸோ அது பொறுத்திருந்தான் பார்க்கணும். அண்ணாமலை இழந்தது கட்சிக்கு பெரிய இழப்பு. அண்ணாமலை தலைவர் பதவி விட்டு இழந்தது, அவர் இழக்கிறது மேலும் இழப்பா மறையும். அண்ணாமலை தலைவர் போஸ்ட்ல இருந்து நீக்கினால தான் விஜய்க்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் பெரிய அளவுல கிடைச்சது. அது சீமானுக்கு கிடைக்க வேண்டியது சினிமா பாப்புலாட்ல விஜய்க்கு பாஜக காரங்க தூக்கி விட்டது, அதிமுக தூக்கி விட்டது. என் ஆரம்பத்துல சீமான் வெயிட்டிங்னு சொன்னதா, வெயிட்டிங் விஜய் சபார்டினேட்டா வருவாருன்னு தான் வெயிட்டிங். ஆனா இவர் சபார்டினேட்டா போறாரு தான் வெயிட்டிங்கிற மாதிரி பொது புத்தியில எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. வெயிட்டிங் ஃபார் வாட்னு சொல்லாம அவன் வெயிட்டிங்னு சொன்னது, இவர் விஜய்க்கு சபார்டினேட்டா போவாருங்கிற எண்ண ஓட்டம் மக்கள் மத்தியில ஒழிஞ்சிட்டா. அப்புறம் அதான் கிளியர் பண்ணாரு, தம்பி எனக்கு பின்னாடி வரணும்லாம் சொன்னாரு. பட் எல்லா தலைவர்களுமே வந்து விஜய் பூஸ்ட் பண்ணாங்க, குறிப்பா பாஜக அதிமுக எல்லாரும். அது அண்ணாமலை லீடர்ஷிப் பாஜக காலி பண்ண சூழ்நிலையில அந்த இடத்துக்குள்ள விஜய்க்கு ஒரு பூஸ்ட் கிடைச்சிடுச்சு. அண்ணாமலை பிஜேபி சரியான முறையில் பயன்படுத்தணும், என்ன பயன்படுத்துறாங்கன்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் எடப்பாடி பழனிசாமியும் 29 ஸ்ட்ராட்டஜிக்கு இன்றியமையாதவராட்டு ஆகிறார். இப்ப நான் எடப்பாடிக்கு எதிராக தான் சட்டமன்ற தேர்தலில் நான் உழைச்சேன். மோடி 24 டிச் பண்ண எடப்பாடிக்கு பாடம் படிக்கணும் தான் நாடார்கள் மத்தியில் 24 3 நாடார் ஏரியாக்கள்ல இது டெல்லி பாஜக ஐபி ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் நோட் பண்ணிடுங்க. என்னோட பேச்சை நீங்க ரெக்கார்டை எடுத்து பாருங்க. 3 தொகுதியில நான் டெபாசிட் இழக்க வைப்பேன்னு நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில நாடார்களை திரட்டி டெபாசிட் இழக்க வச்சது உண்மை. இப்ப இந்த சூழ்நிலையில மோடிக்கு எதிராக அவர் நிற்கும் போது டெபாசிட் இழக்க வச்சோம். இனிமேல் 29 அவர் மோடி கூட நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு வருது. ஸோ மோடிக்கும் வந்து ஸ்டாலின் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கூட்டணியோட தான் போவாரு. காங்கிரஸ் அவருக்கு நெசசரி ஈவிலா இருக்குது. வாட் யூ சே, நெசசரி ஈவில்ஸ் இருக்கு காங்கிரஸ்ல, பட் காங்கிரஸ் அவருக்கு நெசசரியா இருக்குது. சோ காங்கிரஸ் இஸ் எ நெசசரி ஈவில் ஃபார் ஸ்டாலின் ஃபார் டிஎம்கே. ஸ்டாலின் கூட தான் நிக்கணும்னு சிதம்பரம் சொல்றாரு, மல்லிகார்ஜுன கார்கே சொல்றாரு, தலித் லீடர் இவரு செல்வ பிறந்தவை சொல்றாரு, பேசே இல்லாத மாணிக் தாகூரும் இவரு பிரவீன் சக்கரவர்த்தியும் இவங்க ஜோதிமணியும் வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கூட நெசசரி ஈவில்ங்கிற லெவல்ல தான் ஸ்டாலினுக்கு காங்கிரஸ் இருக்குது. ஸோ ஸ்டாலின் வில் கன்டினியூ வித் காங்கிரஸ். he feels it is necessary for him. ஈவில் ராகுல் காந்திங்கிறது அங்க இருக்குது, பட் அது நெசசரிங்கிறனால கண்டினியூ பண்ணுவாரு. விஜய் ஜனநாயகம் படமே ஆன்டி பிஜேபி ஆன்டி டிஎம்கே தான் எடுத்திருக்கிறாரு. அந்த படத்துக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னு 8ஆம் தேதியை நம்ம சொன்னோம். ஸோ அவரும் வந்து பிஜேபியை முன்னிறுத்தி ஒரு இது வந்து அவருக்கு அடுத்தால கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஓட்டு கிடைக்காது. 31 அவருக்கு சிஎம் கிளைம் முடிஞ்சு போகும். ஸோ அவரும் வர வாய்ப்பு இல்லை. அப்போ பிஜேபிக்கு இருக்கக்கூடிய ஒன்லி 2029க்கான அலை வந்து எடப்பாடி பழனிசாமி தான். இதை தாண்டி ஸ்டாலின் வந்து நெசசரி ஈவில் நினைச்சு தள்ளி விட்டுட்டாருன்னா பிஜேபிக்கு அதை விட நன்மை தமிழ்நாட்டுக்குள்ள வேற எதுவும் இல்லை. பட் அதுக்குள்ள வாய்ப்பே இல்லை. ஈவில் தான் ஆனா நெசசரின்னு நினைக்கிறார். சார், நீங்க அழகா எல்லாம் சொன்னீங்க. ஆனா அண்ணாமலையினுடைய எதிர்காலம்னு ஒண்ணு கேட்டேன். நீங்க வந்து மோடியோட இது அவங்க யூஸ் பண்ணிக்கணும், பவரை யூஸ் பண்ணிக்கணும், மோடி வந்து அண்ணாமலையை யூஸ் பண்ணிக்கணும், தமிழகத்துல அவர் தலைவர் பதவியில இருந்து இறக்கினது மிகப்பெரிய தவறு. நீங்க தேசிய அரசியல் பக்கம் இனிமே அவர் டிராவல் பண்ணலாமா? ஏன்னா நீங்களே சொன்னீங்க அண்ணாமலையுடைய இடத்தை தான் விஜய் இன்னைக்கு ரீப்ளேஸ் பண்ணிருக்காருங்கிற ரீதியில அது அண்ணாமலைக்கான இடம். ஆனா அதை வந்து சீமானுக்கு வர வேண்டியது விஜய் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்றீங்க. அப்ப இனி அண்ணாமலை தமிழக அரசியலில் நேரடி அரசியல் செய்ய வாய்ப்பு இல்லையா? அதனால அவர் கண்டிப்பா தேசிய அரசியல் பக்கம் போக வேண்டியது காலத்தின் கட்டாயமா? நிதின் நாபின் சின்ஹா 45 வயது இளைஞர். அவரோட டீம்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்களையும் யங்ஸ்டர்ஸையும் போடுவாங்க. அப்படி ஒரு யங்ஸ்டர்ஸை போட வேண்டிய இடத்துல இந்தியா ஃபுல்லா ஒரு பாப்புலாரிட்டி கொண்ட அண்ணாமலையை போடுறது பாஜகவுக்கு பெரிய வேல்யூ அடிஷன். அண்ணாமலையோட வெல்விஷர் நம்ம, அது அண்ணாமலையை பற்றி நம்ம எந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு தெரியும். அவரை நீக்கினதே தவறுங்கிற கருத்தை ஆணித்தரமா நம்ம சொன்னோம். யார போட்டாங்கிற மேட்டர்ல அவர் நீக்கினது தவறு, அவ்வளவுதான்.
அதுக்குள்ள நம்ம தெளிவா சொன்னோம். மோடிக்கும் அதை தான் நம்ம எழுதணும். எதனால நம்ம ஒரு ஐயா தாண்டிங்க நாடார் வழியில வந்ததுனால மனசுல பட்டதை வெளிப்படையாட்டு எங்கேயும் நம்ம சொல்லக்கூடிய தன்மையில அதை சொன்னோம். இப்பவும் மோடிக்கு ஒரு வேல்யூ எடிஷன் அண்ணாமலை அவர் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். சார், சாத்தூர்ல பாஜகவிலிருந்து இவர் போட்டிட்டு இருக்காரு. பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன். அவருக்கு இதுதான் கடைசி தேர்தல்னு தாவேகால இருந்து செங்கோட்டையன் பேட்டி கொடுக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? யாருக்கு கடைசி தேர்தல்? செங்கோட்டையன் பேசுறது தவறு. அவர் ஒரு அரசியல் களத்துக்குள்ள இருக்கிறவர் நயினார் நாகேந்திரன். பொலிட்டிக்கல் கலண்டர்ல யாருக்குமே கடைசி பக்கம் கிடையாது. நயினார் நாகேந்திரன் அதிமுக அரசியல் இருந்தவர். அங்க அதிமுக அரசியல்ல ஓபிஎஸ் இரட்டை தலைமையா வந்ததுனால இனிமேல் நமக்கு இங்க இடம் இல்லைன்னு நினைச்சு அதே சமூக பின்பலத்தை கொண்ட சகோதரர் நயினார் நாகேந்திரன் பாஜக வந்தாரு. நம்பி வந்த நயினார் நாகேந்திரனுக்கு பாஜக சீட்டு கொடுத்தாங்க, மாநில தலைவர் கொடுத்தாங்க, மாநில தலைவரா தொடர்றாங்க. சோ அத செங்கோட்டையன் சொல்றது தேவையில்லாது. விஜய விமர்சனம் பண்ணாருங்கிறதுக்காக ஒரு எதிர் விமர்சனத்துக்காக சொன்னாரே தவிர மற்றபடி அதுல இருக்காது. மேலும் ஒரு கட்டத்துக்குள்ள செங்கோட்டையன் அதிமுக அரசியல்ல ஓபிஎஸ் நயினார் ரெண்டுல யாரை என்டர்டெயின் பண்ணலாங்கிற அந்த பவர் செங்கோட்டையன் இருக்கும்போது செங்கோட்டையன் அந்த இடத்துக்குள்ள ஓபிஎஸ்க்கு ஆதரவா இருந்தார் செங்கோட்டையன். ஸோ அது அன்னைக்குள்ள காலகட்டங்கள். ஒரே கட்சியில இருந்தவங்க அவங்களுக்குள்ள பல வேறுபாடு இருக்கும். பொலிட்டிக்ஸ்ல யாருக்குமே லாஸ்ட் பேஜ் கிடையாது. சகோதரர் நயினாருக்கும் லாஸ்ட் பேஜ் கிடையாது. அது செங்கோட்டையன் கூறுவது தவறு. ஓகே சார். சார், இறுதியா சொல்லுங்க சார், 2026 யார் எனும் நான் அரியணை ஏற போறாங்க? ஸ்டாலின், முக ஸ்டாலின் தான் உறுதியா. ஓகே சார். சார், இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. குறிப்பா அரியணை ஏறப்போவது முக ஸ்டாலின் அவர்கள் 2026 ஆன்டி இன்குபென்சிங்கிறது இங்க எல்லாராலும் சொல்லப்படுவது, ஆனால் கிளைம் செய்யப்படுவது கிடையாது. நாட் அ ப்ரூவன் ஒன். அன்ப்ரூவ்ட் அன்டெஸ்டட்னு சொல்லப்பட்ட விஜய் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் யாராவது பண்ணிட்டாங்களா தெரியல. பட் ஸ்டில் அவருடைய சினிமா பாப்புலாரிட்டினால அவர் இந்த இடத்துக்கு உயர்ந்திருக்காருங்கிறதான் எக்ஸிட் போல்கள் நமக்கு காட்டுகிறது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து இங்க அண்ணாமலை செய்த உழைப்பு 3 வருட உழைப்பு இன்று 2 வருடத்தில் விஜய் அறுவடை செய்து விட்டு போகிறார். அப்படிங்கறதுதான் நம்ம தமிழக அரசியல்ல காண வேண்டிய ஒரு துர்பாகிய நிலையில இருக்கும். அதனால அண்ணாமலை ரொம்ப எனர்ஜெட்டிக்கான இளைஞர். அவரை டெல்லி தலைமை யூஸ் செய்து கொள்ள வேண்டியதும் அவசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க சார். இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது போல் நிறைய காணொலிகள், நிறைய விஷயங்களை பேசுவோம் சார். நேரம் பதிந்தமைக்கு நன்றி, இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சார். விஜய்க்கு விஷயத்துல அவரை எவ்வளவு மார்ஜினைஸ் பண்ணணுமோ அதை 23ஆம் தேதி வரை நான் பண்ணணுங்கிறதா உண்மை. அவரோட அளவு உயரம் க்ரௌட் புல்லருக்கு என்ன வேல்யூ உண்டுங்களா எனக்கு தெரியும். அந்த இடத்துக்குள்ள நான் என்னெல்லாம் பண்ணேன்னு தெரியும். அதுல பல விஷயங்கள் நானே தமிழ் மண்ணில் கொடுத்த விஷயங்கள் தான். ஓகே, இட் இஸ் ஓப்பன் டு ஆல். அந்த இடத்துக்குள்ள 23 வரை அவரை மார்ஜினைஸ் பண்ணதுக்கு நான் என்ன பண்ணேன்னு தான் நீங்க பார்க்கணும். பட் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த மார்ஜினைசேஷன் வேலையை நான் பார்த்தேன்.